ஜுஜுட்சு கைசனில் பார்த்தீங்கன்னா நிறைய சிகிகாமி இருக்குது. ஆனால் இந்த சிகிகாமியில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் தெரியுமா? நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து ரேபிட் எடுக்கல. ஏன்னா ரேபிட் வந்து தனியாகவே எல்லாத்தையும் அடிச்சிருவான். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹிகுருமாவோட சிகிகாமி. இந்த சிகிகாமி கிட்ட வந்து ஃபிசிக்கல் பவர் இல்லை. பட் இதோட கஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா கன்ஃபிகேஷன். இதனால் வந்து ஆப்போனண்ட்டோட கஸ்ட் எனர்ஜி வந்து சீல் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் கில்ட்டியாக கன்சிடர் பண்ணப்பட்டீங்கன்னா உங்களைய ஒன் ஷாட் கில் பண்ண ஒரு ஸ்வாட் கிரியேட் பண்ணித்தரு. இது ஒரு தடவை பட்டுச்சுன்னா காலி. அண்ட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கருடா. இது வந்து யூகியோட சிகிகாமி. யூகியோட ஸ்டார் ரேஞ்ச் டெக்னிக் வச்சு கருடாவோட மாஸ் வந்து இன்னும் அதிகம் பண்ணி மீட்டியர் மாதிரி ஒரு அட்டாக் பண்ண முடியும். இதனால வந்து ஸ்பெஷல் கிரேட் கர்ஸை வந்து ஒன் ஷாட் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஆகிட்டோ. இது சுகுனா கிரியேட் பண்ண ஒரு சிகிகாமி. இது வந்து 10 ஷேடோ டெக்னிக் இருக்கிற மல்டிபிள் சிகிகாமியை கம்பைன் பண்ணி உருவாக்குன ஒன்று. இதோட பவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அண்ட் இதனால வந்து இன்ஸ்டன்ட் ரீஜெனரேஷனும் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரீகா பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீகா கிட்ட அன்லிமிட்டெட் கர்ஸ் எனர்ஜி இருக்கு. அண்ட் இதோட பவர் வந்து ரொம்ப அதிகம். வந்து யூட்டாக்கு வந்து கர்ஸ் டூல் ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. நம்பர் 1 மஹோராகாவோட பவர் பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன். இதனால வந்து எது வேணா அடாப்ட் பண்ண முடியும். அண்ட் இன்ஸ்டன்ட் ரீஜெனரேஷன். அண்ட் மஹோராகா தோக்கடிக்கணும்னா ஒன் ஷாட் தான் பண்ணணும். ஒரு அட்டாக்ல கொல்லினா மஹோராகா வந்து எது வேணா அடாப்ட் பண்ணிடுவான்.